வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே, நீங்கள் கடல் உணவு விரும்பி சாப்பிட்றவராக இருந்தால் நம்ம கேடிஆர் சீ ஃபுட் கிச்சன் சிந்தாதிரிப்பேட்டில், சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டில் இருக்குது. நம்ம கேடிஆர் சீ ஃபுட் கிச்சனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நம்மளது என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மீன்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாடியிலேயே ஆக்சுவலாக நீங்கள் மீன் வீட்டுக்கு தேவை, சமையலுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி அனுப்பி வைப்போம். ஃப்ரெஷ் மீனுங்க. இதே சமைச்ச உணவு வேணும்னா மாடியிலே நாம் கிச்சன் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பல வகையான இதில் வச்சுருக்கோம். இப்போ பிரியாணி ஸ்பெஷல் போட்டிருக்கோம். மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, சரிங்களா? அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 249 ரூபா தான். அது கூட என்னென்னலாம் கொடுக்குறோன்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஒரு மீன் பிரியாணி, அதுலேயும் மீன் பீஸுங்க இருக்கும், தனியாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை கொடுக்குறோம். அந்த ஃபிஷ் ஃப்ரையை தொட்டு சாப்பிடலாம். அடுத்தது ஃபிஷ் தொக்குன்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த தொக்கும் ஆனியன் ரைத்தா வச்சு அந்த பிரியாணி அதோட சேர்த்து அள்ளி ஒரு வாய் வச்சு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி தாண்டா பிரியாணியே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க மீன் பிரியாணின்னா கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரணும், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அது கூட பாயில்டு எக்கு கொடுக்குறோம். கடைசியாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஒயிட் ரைஸும் நண்டு ரசமும் கொடுக்குறோம். நல்ல மிளகு போட்டு சும்மா காரஞ்சாரமாக நண்டு ரசம், ஏன்னா செரிமானத்துக்காக. ஒயிட் ரைஸும் கொடுக்குறோம். ஒன்று வாங்கினாலே 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். கடைசியாக ஸ்வீட்டு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. வெறும் 249க்கு ஒரு மீன் பிரியாணி, அதில் பீஸுங்க, ப்ளஸ் ஒரு ஃபிஷ் ஃப்ரையு, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிஷ் தொக்கு, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸு, நண்டு ரசம், ஸ்வீட்டு, இத்தனையும் சேர்த்து வெறும் 249க்கு கொடுக்குறோம். இந்த 249 நிறைய ஃபுல்லாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்கும், நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்டா செரிச்சிரும், நெஞ்சு கரிச்சல் இருக்காது. நாம் யூஸ் பண்ணுற நெய் நாமளே தயாரிக்கிற நெய் ஃப்ரெஷ்ஷாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டால்டாலாம் யூஸ் பண்ண மாட்டோம், பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் ரொம்ப ட்ரெடிஷ்னல் முறையில் செய்கிறது. அதே மாதிரி மீன் பிரியாணினாலே, இறால் பிரியாணினாக்கா நிறைய பேரோட அது என்ன தெரியுமா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் அங்கே அங்கேன்னு எங்கே போய் சாப்பிட்டாலும் எல்லாருமே சொல்கிறது லைட்டாக கவுச்சி ஸ்மெல் வருங்க அப்படின்னு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது மீன் பிரியாணியா ஸ்மெல்லே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்களே தவிர ஒரு துளி கூட ஸ்மெல் இருக்காது. ஓப்பனாக சொல்கிறேங்க, சேலஞ்சிங்காக சொல்கிறேங்க. சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் சேலஞ்சிங்காக சொல்கிறேன், இதை டாப்பாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரியாணி பிரியர்கள் இதை ஒரு தடவை சுவைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் மனசார சொல்லுங்கள். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபேமிலி காம்போ, மீல்ஸ் காம்போ இருக்குது. ஒரு சண்டே நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், அன்றைக்கி ஆஃபீஸ் லீவு, அதை விட்டுட்டு சமைச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இல்லாட்டி ஹோட்டலில் போய் 3000 4000 ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட கிட்டத்தட்ட 15 சைடிஷ் வச்சு ஒரு காம்போ கொடுக்குறோம். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெறும் 999க்கு கொடுக்குறோம். மீல்ஸும் பிரியாணியும் சேர்த்து 1099க்கு, அதாவது 1099 ரூபாய்க்கு மீல்ஸும் பிரியாணியும் சேர்த்தே ஒரு காம்போ கொடுக்குறோம். அந்த காம்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில், நம்ம வெப்சைட்டில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள். ourfisherman.comனு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். www.லாம் போட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம், வெறும் ourfisherman.comனு போடுங்க, வரும். அதில் போய் பாருங்கள், எல்லா டிஷ்ஷஸும் இருக்கும். இன்னும் நம்மகிட்ட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, சுறா புட்டு, அதே மாதிரி நண்டு கட்லேட்டு, ஃபிஷ் கட்லேட்டு, அதே மாதிரி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் சென்னையோட தொக்கு, மீன் தொக்கு, சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி அப்படி கிறிஸ்பி ஃப்ரை மாதிரி, அது ஒரு டேஸ்ட்டு. வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 70 வகையான வெரைட்டி வச்சுருக்கோம். நம்மளுடைய தாரக மந்திரமே என்ன தெரியுமா? அறுசுவையில் 100 சுவை கடல் உணவில். கடல் உணவில் அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம்ல, அந்த அறுசுவையும் சேர்ந்த 100 சுவை கொடுக்குறோம். 100 விதமான சுவையில் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்பெஷல்னு எடுத்திங்கன்னா ட்ரிபிள் லேயர் ஃப்ரை. ட்ரிபிள் லேயர் ஃப்ரைனா ஒரே மீனில் லேயராக 3 அடுக்கில் வச்சுருப்போம் மசாலா, 3 விதமான மசாலா, கடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இது எங்கே சாப்பிட்றது அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு நம்ம டைனிங் கொடுக்கறது கிடையாதுங்க. டைனிங் கொடுக்குறோம். ஃபேமிலியோடு வரீங்க, ஒரு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா டைனிங் அலோடு. ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக ஒரு பார்ட்டி லஞ்ச் மாதிரி வரீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி உங்களுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மற்றபடி நேராக வந்தால் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா முடியாதுங்க. இது எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆர்டர் தான். நீங்கள் முதல் நாளைக்கு வேணும்னா நாளே சொல்லிடணும். அட்லீஸ்ட் இன்றைக்கி மத்தியானம் வேணும்னா காலைல 8 மணிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிடணும். 8 மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 11:30க்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடும். அதுபடி சொல்லலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உட்காந்துட்டு நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்த உடனேயே உங்கள் எதிரிலேயே சூடாக எல்லாமே பொறிச்சு தருவாங்க. ஏன்னா கடல் உணவு சூடாக சாப்பிட்டா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு, வேறு லெவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட் அது.
சாதாரணமானாக்கா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா காரம் அதிகம் இருக்காது நம்மக்கிட்ட. சாப்பிட்டோன்னே ஒரு சிலர் அப்படிம்பாங்க, அந்த கதையே கிடையாது. நார்மல் காரம், நல்ல சுவை, நாங்களே அரைக்கிற மசாலா. நாங்கள் மசாலா பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே அரைக்கிற மசாலா, மீன் எங்களுடைய சொந்த போட்டில் நாங்கள் பிடிக்கிற சொந்த மீனுங்க. நாங்கள் ஃபிஷர்மேனு. கேடிஆர் கிச்சன்னு சீ ஃபுட் கிச்சன்னு நாங்கள் இது வரைக்கும் சீ ஃபுட் கிச்சன்னு யாரும் வச்சது கிடையாது. சீ ஃபுட்டில் மட்டும்தாங்க ஸ்பெஷலு. நான் ஓப்பனாக சேலஞ்சிங்காக, அதாவது உடம்புக்கு ரொம்ப சத்தான உணவுன்னு சொன்னால் இன்றைக்கி சீ ஃபுட் சொல்கிறாங்க. எல்லாரையுமே இன்றைக்கி டாக்டர்ஸ் போனாலே சீ ஃபுட் சாப்பிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன புண்ணியம், யார் சாப்பிட்றா? என்னன்னா விலை அதிகம், சுத்தமான மீன் கிடைக்கிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல, கவுச்சி ஸ்மெல் கிடைக்குது, ஸ்மெல்லு வருது, குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க. இந்த மாதிரி பல வெரைட்டியாக கொடுக்குறோம். இங்கே கவுச்சி ஸ்மெல் எதுலையாவது ஒன்றுத்தில் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். கவுச்சி ஸ்மெல் எப்போ வரும்னா வீணா போன மீனை போட்டு சமைச்சா தான் கவுச்சி ஸ்மெல் வரும். ஃப்ரெஷ் மீனில் சமைச்சிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் வரவே வராது. சேலஞ்சிங், சரிங்களா? நீங்கள் பாருங்கள். வீட்டுக்கு தேவையானது அங்கே எல்லாமே அடுக்கி வச்சுருப்போம். வஞ்சிரம் ஸ்லைஸு, கொடுவா ஸ்லைஸு, வவ்வால் ஸ்லைஸு, காலா ஸ்லைஸு, அது இதுன்னு எல்லாமே இருக்கும். நெத்திலி, மத்தி, ஐலா, சங்கரா எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். வேணும்னா வீட்டுக்கு எடை போட்டு வாங்கிக்கலாம். சமையலுக்கு அங்கேயே வாங்கி சமைச்சு கொடுங்கன்னா, எனக்கு தனியாக சமைச்சு கொடுங்கன்னா தனியாக சமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லை அங்கே இருக்கிற காம்போ வாங்குறதுனா வாங்கலாம். இல்லை தனித்தனியாக அது பண்ணுறதுனாலும் சொன்னிங்கன்னா செஞ்சு தருவாங்க. ப்ரீ புக்கிங் ஆர்டர் மட்டும்தான். பட் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுக்கு ப்ரீ புக்கிங் ஆர்டர் கிடையாது. வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்கி கொடுத்து சமைச்சு கேட்டாலும் அது தனியாக சமைச்சு தருவாங்க. அதுக்கு டீம் இருக்காங்க. அங்கே எல்லாமே லேடிஸ் தான். எல்லாமே நம்ம மீனவ கிராம பெண்கள் தான், சரிங்களா? ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் மீனவ கிராமத்தில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே நல்லா செய்கிறாங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப குவாலிட்டியாக, தரமான அரிசி. பார்த்திங்கன்னா 86 ரூபாய் அரிசி தீரன் பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பிராண்டையே சொல்லிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி கடலெண்ணெய், SVS கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெய் நாங்களே சொந்தமாக தயாரிக்கிற நெய், சரிங்களா? மசாலா பவுடர் நாங்களே அரைச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மஞ்சள் தூள் முதற்கொண்டு, மிளகுத்தூள் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் தான் அரைக்கிறோம். இதில் வாங்கி போடுறது கிடையாது. அதனால் எல்லாமே குவாலிட்டி. ஒன்று பார்த்து செய்கிறோம். ஒரு சில மசாலாஸ் அங்கேயே அம்மியில் அரைப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அம்மியில் அரைச்சிக்கிட்டும் இருப்பாங்க, பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில இதுக்கு அந்த அம்மியில் அரைச்சி வைக்கிறதோட டேஸ்ட்டு கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பல வகையில் நாங்கள் பார்த்து பண்ணுறதுனால அந்த ஸ்டாண்டர்டு நிற்கிது. நாங்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி குவாலிட்டியாக தரணும். அதே மாதிரி ஃபுட்டையும் குவாலிட்டியாக தரோம். மக்களே ஆதரவு தாங்க, வாங்க. ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள்.